அனைவருக்கும் வணக்கம். நம்ம பனையூர் பண்ணையார் அன்னையரை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் தலைப்பில் அதிமுக தாவேகா 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்க, அது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். முதல்ல பனையூர் பண்ணையார் அன்னையர் தினத்துக்கு என்ன அறிக்கை விட்டிருக்காரு, அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பின் மொழியை நம் அனைவருக்கும் அறிமுகம் செய்த அற்புத கடவுள் அன்னையின் தூய அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை இவ்வுலகில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன் தாய் மீது அவ்வளோ பாசமா, அம்மா மீது அவ்வளோ பாசமா உங்களுக்கு அண்ணா, என்னடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தன் தாயென்றும் பாராமல் தன் தகப்பன் என்றும் பாராமல் இருவர் மீதும் கேஸ் கொடுத்தவர் தான் இந்த விஜய். தன் தாய் மீதே, தன் தாய் சோபனா மீதே வழக்கு தொடுத்தவர் தான் இந்த விஜய். இவர் அன்னையரை மதிக்கிறாரு, அன்னை தினத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா தன் தாயை மதிக்காதவர் அடுத்தவனுடைய தாயை, மற்றவனுடைய தாயை எப்படி மதிப்பான் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது. ஸோ அதுதான். அப்போ எதுக்கான அறிக்கை இது? அப்போ இந்த அறிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கி சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு ரகசிய குறியீடை விஜய் அவர்கள் விட்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய தொண்டர்களை இன்டைரக்டாக நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறேன், பாஜக அதிமுக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு என்ன நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைவர்கள் படம்லாம் போடுவாங்கள்ல, கொள்கை தலைவர்கள், பெரியார், இந்த அம்பேத்கர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு கீழே கொட்டை எழுத்தில் அம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அன்னையர் தின வாழ்த்து அம்மா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு குறியீடு எதை குறிக்குது அப்படின்னா, அம்மானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்து விட்டார். அவர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கட்சிக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறத தான் ரகசியமாக விஜய் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறதாக இந்த ஒரு அறிக்கையில் வெளிப்படுத்ததை நான் பார்க்குறேன். ஏன்னா தன் தாய் மீது ஒரு அக்கறை இல்லாதவர், தன் தாயை மதிக்காதவர், தன் தாய் மீது வழக்கு தொடுத்த ஒரு நபர் அன்னையர் தினத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ இதை பார்க்கும்போது அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அது மட்டும் அல்லாமல் இப்படி ஒரு கை இருக்குது, இப்படி ஒரு கையை இப்படி ஒரு கை பிடிச்சிருக்கு, அதுக்கு கீழே ஒரு படம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன கை தான் தாவேக்கா, அந்த பெரிய கை அதிமுக. டேய், என்ன இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, இப்படியெல்லாமாடா கிளப்பி விடுவீங்க? ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நீங்கள் ஆதங்கப்பட்டாலும் பரவாயில்ல. நான் இதை பார்க்கும்போது, நான் டீகோட் பண்ணி பார்க்கும்போது, அந்த கூட்டணிக்காக 2 அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணியில் இணைய போகிறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த ஒரு படத்தை போட்டிருக்காங்க. அம்மானும் கொட்டை எழுத்தில் எழுதியிருக்காரு. அந்த அம்மாங்கிறது ஜெயலலிதா அம்மாவை குறிக்கிறாரா, அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலிருந்தும் நம்ம அணுக வேண்டியிருக்கு. ஏன்னா தன்னுடைய தாயை மதிக்க தெரியாதவர் அன்னையர் தினத்துக்கு வாழ்த்து சொல்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு விஜய், அவர் ஒரு டிஎம்கே உடைய பி டீம் நான் இல்லை. நான் உண்மையிலே அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான், அரசியலுக்கு வந்ததுக்கு காரணம் வெற்றி பெறுவதற்கு தான் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைத்தார் என்றால் அவர் செய்ய வேண்டியது ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போகிறது தான். ஏன்னா தனியாக நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் டிஎம்கே உடைய பி டீம் என்று தான் கருதப்படுவார். ஏன்னா நான் நேற்றே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன், டிஎம்கேவோட அந்த எதிர் வாக்குகளை பிஜேபி பிரிக்குது, ஏடிஎம்கே பிரிக்குது, நாம் தமிழர் பிரிக்குது, இப்போ புதுசாக தாவேக்காவும் வந்திருக்கு, தாவேக்காவும் பிரிக்குதுன்னா டிஎம்கே ஈஸியாக ஆட்சி அமைச்சிட்டு போயிடும், ஈஸியாக ஆட்சி பொறுப்பில் மீண்டும் உட்காந்துட்டு போயிடுவாங்க. இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியில் இருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் உண்மையிலே டிஎம்கேவுடைய பி டீம் இல்லை அப்படின்னா இந்த கூட்டணிக்கு சென்றார், ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சென்றார் என்றால் இந்த கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயம். 2026 தமிழகத்தில் இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி.
அப்போ விஜய் அவர்கள் வந்து மறைமுகமாக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காருங்கிறது அவர் விடக்கூடிய அறிக்கைகள் இது மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அவர் சென்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அணிலாக இருந்து இப்போ இந்த விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து அணில்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ராமருக்கு வந்து அணில் உதவியதை போல் நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் பையனும் போய் இப்படி பண்ண வரல விஜய் அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு அம்மா வந்து காரில் உட்காந்துருப்பாங்க, ஜெயலலிதா அம்மா. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து எஸ்ஏசி அப்பனும் மகனும் கையை கட்டிக்கிட்டு அம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டில் அனுமதி கிடைக்கல. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்கள வீட்டில் போய் பார்க்குறதுக்கு அனுமதி கிடைக்கல. ரோட்டில் போய் பார்த்தாங்க அப்பாவும் பையனும் போய். அப்படி அந்த இடத்துல தான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இவர்களுடைய நிலைமையெல்லாம் அப்படி தான் இருந்தது. அவங்க அந்த இரும்பு பெண்மணி தவறியதுக்கு பிறகு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பிள்ளைப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருக்கு. இந்த விஜய்ன்ற நபர்லாம் ஜெயலலிதா இருந்திருந்தால் வந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் வந்து குதிச்சிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. சரி, ஓகே. அதனால் அணில் மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவிய அணில் குஞ்சுகள் தாவேகா விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போவதற்கான ஒரு ரகசிய குறியீடு வந்து அவர் அறிக்கையில் வந்து தெரிகிறது. அதை உங்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. முயற்சியை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.